சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 25ஆம் தேதி. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 31வது வசனம். ராகாப் தன் சொந்த வீட்டாரை பற்றி கவலைப்பட்டாள். அவள் வேவுக்காரரிடம் தன் தகப்பன் வீட்டாருக்கு இரக்கம் காட்டும்படியாக அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உண்மையான அடையாளத்தை கொடுக்கும்படியாக வேண்டினாள். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். இதுபோலவே ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை உரிமை கோரலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி விசுவாசத்தின் மூலம் நம்முடைய உறவினர்களுக்கு ரட்சிப்பை கூறும்போது பெரிய பரலோக சுதந்திரத்தில் நமக்கு முழு பங்கு கொடுக்கப்படும். பலர் தாங்கள் மறுபடியும் பிறந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் நண்பர்களுக்காகவும் தங்கள் குடும்பத்தில் உள்ள மனமாற்றம் அடையாத உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கிறார்களா என்று நாம் அவர்களிடம் கேட்கும்போது அவர்களிடம் அதற்கான பதில் இல்லை. நம் உறவினர்களின் ரட்சிப்பில் நாம் அக்கறை கொண்டிருந்தால் பரலோக சுதந்திரத்தில் நமக்கு முழு பங்கு கிடைக்கும். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை கோர வேண்டும் மற்றும் நம்முடைய ரட்சிக்கப்படாதவர்களின் சார்பாக நாம் பரிந்து பேச வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படுவதை காண நாம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் தயக்கம் அடையாமல் ஜெபத்தில் தொடர்ந்து முழு வீட்டாரின் விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பின்பு ராகாப் அந்த சிவப்பு நிற நூலை ஜன்னலில் கட்டினால். விசுவாசத்தினால் இரத்தம் தெளிக்கப்பட்டதை இது காண்பிக்கிறது. எகிப்தில் எப்படி அவர்கள் சங்கார தூதனிடமிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை அந்த வேவுக்காரர்கள் அவளிடம் சொல்லியிருக்கலாம். அவள் தன் வீட்டாரை கூட்டி சேர்த்து விசுவாசத்தால் சிவப்பு நூலை கட்டினாள். அவள் அனைவரையும் இரத்தத்தின் கீழ் கொண்டு வந்தாள். இதனால் அவளும் அவளுடைய குடும்பமும் வரவிருக்கும் தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் இன்னும் வெகு தொலைவில் இருந்த போதிலும் அவள் நேரத்தை வீணாக்காமல் இதை உடனடியாக செய்தாள். எரிகோ மிகவும் உயர்ந்த கனமான மதில் கொண்ட ஒரு பலமான நகரம் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக யுத்தம் செய்ய அந்த நகரத்தில் பல வலிமை மிக்க மனிதர்கள் இருப்பதையும் அவள் அறிந்திருந்தும் அவளுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாயிருந்தது. அவள் இஸ்ரவேலின் பெரிய வெற்றியை விசுவாசித்தாள். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால்தான் சிறிதும் தாமதிக்காமல் சிவப்பு நூல் கயிறை கட்டினாள். விசுவாசத்தின் மூலமும் எளிய விசுவாசத்தின் மூலமும் மட்டுமே நாம் ரட்சிப்பை உரிமை கோர முடியும். இதனால் நாம் பரலோக சுதந்திரத்தை பெற ஆயத்தமாக இருக்கின்றோம்.